அம்மோ சொல்லுடா. இந்த சாமி இந்த அமௌண்ட் வச்சுக்கோ. நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், அப்போ வாங்கிக்கிறேன். என்கிட்ட இருந்து செலவாயிடும், அதான் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிடா. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க மாமாட்ட காசு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தா. ஒருவேளை அந்த காசாக இருக்குமோ? எந்த காசாக இருந்தா என்ன? அம்மு, நேற்று நான் அமௌண்ட் கொடுத்தேன்ல, அதை போய் எட்டு தெரியா, நான் போய் இஎம்ஐ கட்டி வந்துடுறேன். சரிங்க. முன்னாடியே தானே வச்சோம், எங்க போயிருக்கோம்? நான் எதுவும் எடுக்கலையே. ஐயோ, வச்ச பணத்தை வேற காணுமே. என்ன சாமி? சாமி போட்டோட காசு வச்சிருந்தேன், பாத்தியா? இல்லை சாமி, நான் கொடுத்த சிலக்கு நான் பார்க்கலையே. சரி இரு வரேன். டேய், அந்த சாமி போட்டோட்ட வந்து காசு எடுத்தியா? சாமி ஃபோட்டோ கிட்டியா? ஆமாம், அந்த காசில் தான் நான் ட்ரெஸ் எடுத்தேன். ஏண்டா, ஒரு பக்கம் காசு இருக்குன்னா எதுக்கு என்னெல்லாம் கேட்க மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணுவியா? ஏன்டா கோப்பி இப்படி பண்ற? போடா. டே கோபி, உங்கள் அக்கா எது பேசுறது மனசு வச்சுக்காதரா. நீ அந்த காசை எடுத்ததோ செலவு பண்ணதோ ஒரு பிரச்சனை இல்லை, உனக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. அந்த காசு இஎம்ஐ கிடச்சி, இந்த காசு அதான் கோவப்பட்டா. கோபி, இன்னும் சின்ன பையன் மாதிரியே இருக்காதரா, கொஞ்சமாக வீட்டு புரிஞ்சு நடந்துக்கோடா. அதோடு அதை நான் பார்த்துக்கிறேன். யார் யாரோ அட்வைஸ் பண்ணுற நிலைமை ஆகிப்போச்சு. முதல்ல வேலை கிடச்சோன்னா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும். சே.